வணக்கம். வாங்க அந்த சமையல் வேலை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறேன். வெந்தய குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த அடுப்புலாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் சமைப்பேன். சமைக்கும்போதே முன்னாடியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்பேன். அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணல. நான் பேசுகிறது சரியாக கேட்கல, அதனால தான் திரும்ப வாய்ஸ் சவுண்டு கொடுக்குறேன். பேசிக்கிட்டு தான் போட்டேன், ஆனால் வந்து செட் ஆகலை. கடவுள் அருளால், சிவபெருமான் அருளால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா எனக்கு போதும். அந்த கோழிக்கு இருக்குல்ல, அதில் தான் நான் க்ளீன் பண்ணுற அடுப்புக்கிட்ட ஊற்றி அதுதான் பண்ணுவேன். ஏன்னா அதில் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். தண்ணியெலாம் இது தொட வேண்டியது, தண்ணிலாம் தொட்டு இது பண்ணால் கொஞ்ச நாளில் கொஞ்சம் துருப்பிடிக்கிற மாதிரி இதாகும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா துருப்பிடிக்காது. அதனால நான் இப்படி அந்த லிக்விடை அடித்து விட்டுட்டு எங்கள் பொண்ணும் நாங்கள் எல்லாமே இது தான் பண்ணுவோம். சப்போஸ் லைசால் இருக்கும்ல, அதை ஊற்றி துடைச்சாலும் நீட்னஸ் வரும். ஆனால் அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். இதாக இருந்தால் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு பாட்டில் தீர்ந்தால் வாங்கி வந்து வச்சுக்குவேன். அங்கே நான் கிருமிகள் கூட வராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுல்ல. அந்த மாதிரி தலைக்கு குளித்தேன், திங்கக்கிழமையில் தலைக்கு குளித்தேன். நல்லா இருந்தால் மட்டும்தான் குளிக்க முடியும், நல்லா இல்லைன்னா அப்படியே படுத்துருவேன். இன்றைக்கி ஏதோ சிவபெருமான் குளிக்க வச்சுட்டாரு கொஞ்சம், அதனால் குளிச்சுட்டு தலைக்கு துண்டு கட்டினேன். அப்படியே அதை அவுந்துக்கிச்சு, அதை அப்படியே வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன். வேலையில் செஞ்சால் செம ஃபாஸ்ட்டாக செய்வேன். சும்மாலாம் நார்மலாக இதெல்லாம் இல்லை, ஃபாஸ்ட்டாக செஞ்சுருவேன். அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கீழே அந்த பக்கம் கீழே நிறைய குப்பையெல்லாம் இருக்கும், காற்றுக்கு வர்றது. நம்ம முதன்னைக்கு ஏதாவது செஞ்சுட்டு சாயந்தரம் செஞ்சுட்டா துடைக்க மாட்டேன். காலையில் ஒரு டைம் மட்டும் துடைச்சி விடுவேன். எல்லாமே அந்த சிங்கு அது எல்லாம் அந்த அந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பண்ணுவேன். ஆனால் நான் இப்போ 9-10 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு வந்து. கட்டின புதுசில் வந்தது இப்போ வரைக்கும் கூட அந்த ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் அதே இதில் தான் இருக்குது. ஒரு துளி கூட மாற்றம் வரல. எல்லாம் இந்த கொஞ்சம் லைட்டாக அந்த பூனைக்குட்டி வந்ததுனால கொஞ்சம் இதாக இருந்திருக்கும், இல்லைன்னா ஃபஸ்ட்டு மாதிரியே. இந்த சோளம் வந்து சாயந்தரம் தோசைக்கு வெள்ளைச்சோளம், உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சுருக்கிறேன். சாயந்தரம் இந்த வெந்தயம் ஊற வச்சுருக்கிறேன். சாயந்தரமாக ஆட்டி சுட்டுக்கிட்டோம்னா புளிக்காமல் சாப்பிட்றது சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லது. அந்த இதுலேயே ஊற வச்சிட்டேன். கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே போடுவேன் நான். அப்புறம் வெந்தய குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் முடிவு எடுத்துட்டேன். வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. வெந்தய குழம்பு நான் ஒரு ஸ்டைலாக வைப்பேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு போடுமில்ல போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு, சீரகம், நான் இது கூட போட்டேங்க இன்றைக்கி, சோம்பு கூட போட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சோம்பு போட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு, தாளிக்கிற பொருளெல்லாம் இருக்குது, பச்சைக்கடலை பருப்பு, இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு நிறைய உரிச்சிக்குவேன் இந்த குழம்புக்கு, வெந்தய குழம்புக்கு. ஏன்னா வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கூட அந்த போடுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் போட மாட்டாங்க சில பேர், புளி மட்டும் ஊற்றி வைப்பாங்க, அதுவும் நல்லதாக இருக்குது. தக்காளி பழம் போட்டு அதை கொஞ்சம் நல்லா அந்த தக்காளி பழம் இல்லாத அளவுக்கு மசிச்சு விட்டுருங்க. இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி போட்டால் கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன திக்னஸ் கிடைக்கும் குழம்பு, அந்த மாதிரி பண்ணலாம். அது சமையல் செய்கிறவங்களுக்கு தெரிகிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், 1-2க்கு தெரியாமல் போகாது. உங்களுக்கு எப்படியெல்லாம் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன இதில் மெத்தடில் வெந்தய குழம்பு செய்வீங்கன்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நான் சாப்பிட்டப்பேன். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இப்போ தான் எடுத்து ஒன்று நான் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். முதன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், பச்சை மிளகாய் நான் போட மாட்டேன் அதிகமாக, ஏன்னா அல்சர் இருக்குது, அதனால போட மாட்டேன். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், பச்சை மிளகாய் போட்டு அது ஒரு டேஸ்ட்டாக வரும். அதனால் சும்மா கொஞ்சமாக போடுறேன். அந்த பச்சை மிளகாய் கூட நான் என்ன பண்ணுவேன்னா கிள்ளிட்டு போட மாட்டேன், கட் பண்ணியோ இல்லை கிள்ளியே போட மாட்டேன். ஏன்னா அதில் வந்து இந்த காரம் அதிகமாகிக்கும். நான் அந்த ஃப்ளேவர் இது வர்றதுக்காக மட்டும்தான் போடுவேன். அதை அப்படியே எடுத்து வச்சுருவேன் பக்கத்தில். அந்த மாதிரி தான். மஞ்சத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம்,
அவ்வளோதாங்க. ஜீரகம் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஜீரகம் எல்லாத்துலேயும் போடுறது கொஞ்சம் நல்லது, சீக்கிரம் ஜீரணமாகும். அதுக்காக மட்டும்தான். குளித்த தலையை தான் அப்புறம் கட்டிட்டு போகும் உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாய்ஸ் ஒன்று கொடுத்துருந்தது ஒன்றும் செட் ஆகலை. உப்பு போடுறப்ப உப்பு போட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாப்பிட்டேன். நான் இந்த சோள சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கிட்டேன். அரிசி சாப்பாடு இன்னும் செமையாக இருக்கும். மற்ற வேலைகள்லாம் இருக்குது, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சுக்கிட்டு போடுவேன். கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடணுங்க. உடம்பு கொஞ்சம் இது இல்லாதனால தான் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ நல்லா வணங்கிருச்சு. உப்பு போட்டேன். அந்த வெங்காயத்தில் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடும். ஆனால் டேஸ்ட் வந்து வேறு மாதிரியே இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளும் போட்டுருவேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அது போடுங்க. இது கொஞ்சம் காரம் இல்லை, காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி பழமுங்க, தக்காளி பழம் அதில் தான் வச்சுருந்தேன், அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுலேயே தயிர் டப்பா. இன்னும் சவுண்டு வருது. அந்த தயிர் டப்பா, தயிர் ஹட்சன் இது, அது வாங்கினீங்கன்னா நல்லா புளிப்பு இல்லாமல் நல்லா இருக்குங்க தயிர். ஏன்னா பேக்கெட் வாங்கிட்டு வந்தால் சீக்கிரம் கொஞ்சம் புளிச்சிரும். இது புளிக்காமல் இருக்கும். ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அரிசி ஃபஸ்ட்டு கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது கழுவுன தண்ணியை இந்த இதில் ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் விட்டமின்ஸ் கிடைக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்குதா கலர்ஃபுல்லாக? அரிசி ஒரு 3/4 டம்ளர் போட்டேன். போட்டு அதை வச்சு விட்டா அது சீக்கிரம் குயிக்கு இதாகிருங்க. புளி ஊற்றுறேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு இந்த என்ன குழம்பு, கசகசா குழம்பு வச்சு காரம் போடாமல் வச்சுட்டல, அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி இது பண்ணல. புளி ஊற்றிட்டு அது சிம்மில் வச்சுட்டு விட்ருவோங்க. நான் ரொம்ப ஹையில் எப்போவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் மெதுவாக வெந்துட்டு போயிட்டு போகுது அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றும் அர்ஜெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வைக்கலாம். அர்ஜெண்ட் இல்லாதனால நான் சிம்மிலே வச்சு விட்ருவேன். அது வாரில் நல்ல பொறுமையாகவும் வேகும். கேஸ் வந்து சீக்கிரம் இழுக்காது உங்களுக்கு அதிகமாக. அந்த பக்கம் சாமான்லாம் விளக்கணும், கொஞ்சம் இருக்குது. பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு இப்போ விளக்கிட்டு அதெல்லாம் ஃபுல்லாக துடைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டேன். டெய்லியும் அந்த சிங்குக்கிட்ட இப்படி தாங்க கழுவி துடைச்சிட்டு கிடப்பேன். ஏன்னா வேலைக்காரங்களும் அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம இது பண்ணுறதுனால நீட்டாக துடைச்சிக்குவேன். இந்த மாதிரி குழம்பு இது நல்லா வச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நல்லாயிருக்கும். நிறைய வெந்தயம் போட்ட கொஞ்சமெல்லாம் போட வேண்டியதில்லை, கசப்பு தன்மை வராது. நன்றி, வணக்கம்.